நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினீர் அல்லவோ. தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். எனக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, இங்கு யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே, என் தாயின் கருவில நான் எப்படி உருவானேன் என்பது எல்லாமே உமக்கு தெரியும். நீர் என்னை பால் போல் வார்த்து, பாருங்க, அவர் கருவு உருவான விதத்தை தேவன் எப்படி அவருக்கு வெளிப்படுத்தினார் என்று தெரியல. இது மிக ஆச்சரியமான விஷயம். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணி, ஒரு கருவானது எப்படி உருவாகி எப்படி அது குழந்தையாய் உருமாறுகிறது என்பதை எல்லாவற்றையும் தேவன் யோபுவுக்கு அறிவித்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா?